எஸ், குட் ஈவினிங் ஆல். எஸ், ஆன்லைன்ல பேசுற கேக்குதாமா? குட் ஈவினிங் சார். எஸ்மா. ஓகே. சார், குரூப் ஒன். ஸோ ஷார்ட்டா இன்ட்ரோ சொல்லிடுறேன். குரூப் ஒன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளவு வேகன்சிஸ்மா கொடுத்துருந்தாங்க? 70 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் ஆக்சுவலா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எஸ். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மந்தோட எண்டு தான் லாஸ்ட் டேட்டுமா. சரிங்களா? இந்த மந்த்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் மந்த் வரை வெயிட் பண்ணவே வேண்டாம். ஸோ லாஸ்ட் மந்த்ல திடீர்னு சர்வர் கிராஷ் ஆயிரும். ஸோ அடுத்த டைம்ல லாஸ்ட்ல எல்லாரும் அப்ளை பண்ணா சர்வர் அப்படின்ட்டு உள்ளே போகாது, அப்புறம் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? எஸ். சப்போஸ் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் சார், நீங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு 2 days கொடுப்பாங்க. ஸோ May 5ல இருந்து May 7 வரை சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷன் மிஸ்டேக் ஆயிருந்துச்சுன்னா அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். எக்ஸாமினேஷன் டேட் அப்போ உங்களுக்கு எஸ் 15th ஜூன்மா. சரிங்களா? ஸோ 15 ஜூன் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ மார்னிங் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். 9:30 to 12:30 வரை இருக்கும். சரிங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஸோ எந்தெந்த லொகேஷன் இருக்கும் அதுக்கேற்றப்பல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம். ஓகே, ஃபைன். ஸோ டோட்டல் 70 வேகன்சிஸ் இருக்குமா. இது ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகும். டிஎஸ்பியோட உங்களுக்கு ப்ரொமோஷன் டீடைல்ஸ் வந்துச்சுன்னா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஓகேமா, ஃபைன். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாமா. ஸோ மினிமம் எவ்வளோ சார் எலிஜிபிலிட்டி ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். எனி டிகிரி. சப்போஸ் நான் ஃபைனல் இயர் இப்பதான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா நீங்க இன்டர்ன் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபைனல் இயர் ஒரு ரன் ஆயிட்டு இருக்கப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா ஸோ ஃபைனல் இயரை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாமா. சரிங்களா? ஃபைனல் இயர் உங்களோட மார்க் ஷீட் வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சாரல்ஸ் எனி டிகிரி இருக்கும். ஓகே சார். ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 34 ஏஜ்மா. 34 ஏஜ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி 39 ஏஜ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? ஸோ சிம்பிளா சொல்ல நமக்கு நார்மலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் காமனா தேவை, எல்லா எக்ஸாமுக்கும் காமனா தேவை. டிகிரி முடிச்சிருந்தா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு டிகிரில ஒரு ப்ரொவிஷனல் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டோட டாப் கார்னர்ல ஒரு 4 நம்பர் இருக்கும். ஸோ அதான் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ ஃபோலியோ நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில சார் கன்சால்டேட்டர் மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணுல எந்த சர்டிஃபிகேட்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாமா டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ 10th கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். ஸோ இனிஷியலா நீங்க எக்ஸாம் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பா பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுக்கணுமா. சரிங்களா? ஸோ போட்டோவை போட முடியாது, ஒன்லி பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? எல்லாமே இதை பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ கேண்டிடேட் ஃபைனல் இயரா இருந்தா அவங்களும் எலிஜிபிள்மா. ஸோ போத் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிபிஎஸ் 2 பேருமே எலிஜிபிள். எஸ், ஓகே. ஸோ எல்லாமே பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ஆர்எல்ஸ் கன்சால்டேட்டர் மார்க் ஷீட் எல்லாமே பிடிஎஃப் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. சரி, ஏதாவது ஒன்று இருந்தா போதும். இது மூணுல ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ஸ் அதுவும் நீங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டா கேட்பாங்க. சரிங்களா? எஸ், ஓகே சார். ஸோ உங்களுக்கு இனிஷியலா நீங்க வெப்சைட்ல போறதுக்கு முன்னாடி இனிஷியலா கேட்பாங்க. எப்படி என்னென்ன வெப்சைட்ல அப்ளை பண்றோம் அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். டிகிரி சர்டிஃபிகேட் ரெடியா வச்சுக்கிட்டா அப்லோட் பண்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? எஸ்மா. ஸோ டிஎஸ்பி போஸ்டிங்க்கு மென் இருந்தா ஸோ ஹைட்டு கண்டிப்பா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ விமனா இருந்தா 155 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். சரி, டிஎஸ்பி போஸ்டிங்க்கு மட்டும். செகண்ட் திங், விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 3 ஸ்டாண்டர்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ நார்மலா உங்களுக்கு ஒரு நார்மலா உங்களுக்கு ஒரு -5 இருந்தாலே ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கும். டிஎஸ்பியில் உங்களுக்கு கம்பல்சரி விஷன் ஸ்டாண்டர்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செஸ்ட். ஸோ பாய்ஸ்க்கு சாரி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 86 இருக்கணும். அது எக்ஸ்பான்ஷன்ல ஒரு 5 சென்டிமீட்டர் வரை எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஃபீமேலுக்கு அது எலிஜிபிள். சரிங்களா? இது கம்பல்சரி டிஎஸ்பி அப்ளை பண்றோம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்பல்சரி இது இருக்கணும். சரிங்களா? எஸ், ஓகே. போட்டோகிராஃப்ஸ். போட்டோகிராஃப் அப்படின்றப்ப கம்பல்சரி இன்னைக்கு நோட்டிபிகேஷன் டேட் இன்னையில இருந்து ஒரு இந்த மந்த்துக்குள்ள எனி டேட்டா போட்டோகிராஃப் இருக்கணும்.
ஸோ போட்டோ இருக்குன்னா உங்களுக்கு போட்டோக்கு கீழே அந்த டேட் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன்னையில இருந்து எனி டேட்ஸ். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 months அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ நோட்டிபிகேஷன்ல என்னன்னா இன்னையில இருந்து உங்களுக்கு டேட்டே உங்களுக்கு விண்டோலே ஷோ ஆகும். போட்டோலே டேட் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். சார் உங்கள்கிட்ட சொன்னா பண்ணி அது கொடுப்பாங்க. எப்படி சார் அப்லோட் பண்ண திரும்ப சொல்லுங்க மரல. சார் அது எப்படி சார் அப்லோட் பண்ண முடியும் இந்த டேட்டோட? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஆன்லைனில் பிக்சர் எடிட்டர் அப்படின்னு போனாலும் உங்கள் ஃபோன்லேயே அதை ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அந்த டேட்டில் இன்னையிலேருந்து ஏதாவது ஒரு டேட், சரிங்களா? இன்னைக்குனா இன்னைக்கு டேட்டே கூட போட்டு, இன்னைக்கு டேட்டை டிஃபால்ட்டாக இன்னைக்கு டேட்டை 1 ஏப்ரல் அப்படின்னே போட்டுருங்க. இல்லை சார் எனக்கு நல்ல நாள் இருக்கு, இல்லை இன்னைக்கு தான் என் பர்த்டே இருக்குன்னா அன்னைக்கு டேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம், சரிங்களா? இனிஷியலாக ஸ்டார்டிங் ஒரு 20 daysக்குள்ள அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க எல்லாத்தையும், சரிங்களா? கம்பல்சரி டேட் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இப்போ வர நோட்டிஃபிகேஷன்ல. ஸோ அது இன்னையில இருந்து இருந்தால் நல்லது. ரீசன்ட் போட்டோஸா இருக்கணும், சரிங்களா? கம்பல்சரி ரீசன்ட் போட்டோவா இருக்கணும், ஓகேவா? எஸ். ப்ரிலிமினரிக்கு ஃபீஸ் 100 rupeesமா. நல்லா ஒரு விஷயம் கேட்டுங்க. இல்ல சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னா இனிஷியலா நீங்க ஒரு 100 rupees பே பண்ணுவீங்க. 3 எக்ஸாம்ஸ் வரை எலிஜிபிள். அடுத்து நீங்க குரூப் 2 எழுத போறீங்க, குரூப் 4 எழுத போறீங்கன்னா இந்த 100 rupees போதுமானது, எலிஜிபிள். இல்ல சார் நான் ஆல்ரெடி எக்ஸாம் கொடுத்துருக்கீங்கன்னா 100 rupees ஃபீஸ்மா. எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் பிசிக்கல் டிசபிலிட்டி அவங்களுக்கு நோ ஃபீஸ், சரிங்களா? பர்சன்ஸ் வித் பிசிக்கல் டிசபிலிட்டி, விடோஸ் அவங்களுக்கு நோ ஃபீஸ்மா. இதெல்லாம் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பேஜ் கேட்கறப்ப உங்களுக்கு அதுலேயே வந்துடும், சரிங்களா? எஸ்மா. என்னென்ன சார் இனிஷியலா மேக்ஸிமம் கேட்பாங்கன்னா? எஸ் சொல்லுங்க கரண். சார் ஒண்ணும் இல்லை சார், இப்ப முன்னாடி எடுத்த போட்டோவே நம்ம இந்த எடிட் போட்டு அப்லோட் பண்ணிக்கலாமா சார் இந்த டேட்ல? எஸ், தாராளமா பண்ணிக்கலாமா. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் நீங்க மெயின்ஸ் கொடுத்துட்டு போறப்போ உங்களுக்கு போட்டோ ஏதாவது சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகுற மாதிரி கொஸ்டின் அப்பதான் வரும். ஓகே ஓகே சார், ஓகே சார், சரிங்களா? எஸ். நீங்க நார்மலா முன்னாடி போட்டோவே நீங்க டேட்டா மாத்தி கூட போட்டுக்கலாம், சரிங்களா? ஆனா டேட் இன்னையில இருந்து எந்த டேட்னாலும் போட்டுங்க. ஓகே சார், மட்டும் கொஞ்சம் பாருங்க. எஸ் சார் பேக்ரவுண்ட் கலர் எது வேணா இருக்கலாமா சார்? கம்பல்சரி பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் இருக்கணுமா? ஒயிட் பேக்ரவுண்ட் தான் போட்டோஸ் இருக்கணும். செல்ஃபிஸ் ஃபேமிலி போட்டோஸோட இருக்குது. அனிமல் லவர் சார் நான் அனிமல் போட்டோட போடுறேன் அப்படின்னு எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கணும், ஆர் எனி பிளைன் பேக்ரவுண்ட். மேக்ஸிமம் ஒயிட் பேக்ரவுண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேக்ரவுண்டே நீங்க எடுத்துக்கணும், சரிங்களா? எஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோமா? எஸ். எம்பி பாத்தீங்கன்னா 20 to 50 கேபிக்குள்ள இருக்கணும். 50 கேபிக்குள்ள இருக்கணும். சைஸ் கம்பல்சரி இதுக்குள்ளதான் இருக்கணும். அதே மாதிரி போட்டோல உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்மா, ஜேபிஜி ஃபார்மேட் போட்டோஸ்க்கு மட்டும், சரிங்களா? எஸ். ஆன்லைன்ல வேற எதுவும் டவுட் இருக்காது இல்ல? எஸ். ஓகே ஃபைன் சார். இவ்வளவு சொன்னீங்க, எதுல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் வரும். இல்ல சார், tnpsc.gov.in அந்த வெப்சைட் குள்ளதாம போகணும். இல்ல சார் எனக்கு வெப்சைட்ல எனக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னா சிம்பிளா டிஎன்பிசி அப்ளை ஆன்லைன் கூகுள் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் வெப்சைட் இந்த வெப்சைட் தான் வரும். டிஎன்பிசின்னு போட்டிருக்கும், இந்த சிம்பிள் இருக்கும். வெப்சைட் கீழே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து அப்ளை பண்ணுங்க. tnpc.gov.in இதான் வெப்சைட், டிஎன்பிசியோட அபிஷியல் வெப்சைட். சரி, நீங்க இன்னைக்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ரிசல்ட் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ரிசல்ட் பேஜுக்கு கீழே ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும். ஹோம் பேஜை நீங்க கிளிக் பண்ணணும். இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 3 daysக்கு இந்த பேஜ் தான் வரும், ரிசல்ட் பேஜ் தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா? எஸ். அப்ப நீங்க ஹோம் பேஜ் கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன், சரிங்களா? நியூ ரிஜிஸ்டர், இதுக்கு முன்னாடி நான் ரிஜிஸ்டரே பண்ணல சார், நியூ ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்தரா சொல்லிடுறேன், சரிங்களா? எஸ். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் சரி நியூ ரிஜிஸ்டருக்கும் சரி ஒரே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றீங்க, அப்ளை ஆன்லைன் இதை கிளிக் பண்ணணுமா? அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் பாக்ஸ் வரும், சரிங்களா? அதுல ஓகே நீங்க கொடுக்கணும். ஓகே கொடுத்தா இன்னொரு ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகி இந்த நிரந்தர பதிவு விவரங்கள் இதை நீங்க கிளிக் பண்ணணும்,
சரிங்களா? இல்ல சார் எனக்கு இங்கிலீஷ் தான் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலா அந்த வெப்சைட் தமிழ்ல தான் லோட் ஆகும். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் இங்கிலீஷா தமிழா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ நிரந்தர பதிவு விவரங்கள். ஸோ இந்த இதை நீங்க கிளிக் பண்ணணுமா அடுத்து. சரிங்களா? எஸ். ஸோ கிளிக் பண்ணோன்னா ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்ல புதுசா சார் புதுசா ரெஜிஸ்டரா அது ஆல்ரெடி ரெஜிஸ்டரா அப்படின்னு கேட்கணும். இல்ல சார் நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் சார், குரூப் 4 கொடுத்துருக்கேன் டிஎன்பிசியில, ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன்னா ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டோர் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். எனக்கு யூசர் ஐடி மறந்து போச்சு, பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா சீதா நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு யூசர் ஐடியே மறந்து போச்சுன்னா பயனாளர் குறியீடு மறந்து விட்டது அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. எந்த மொபைல் நம்பருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பர் அந்த மெயில் ஐடி கொடுத்தா உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு யூசர் ஐடி உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணலன்னா வழியில மெயில் ஐடி தான் கொடுத்தாகணும். மெயில் ஐடி கொடுத்துட்டு இப்போ நீங்க ஓடிஆர் சேஞ்ச் பண்றப்ப கரண்ட் மொபைல் நம்பருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஃபர்தர் உங்களுக்கு அதுல டீடைல்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சில சார் யூசர் ஐடியும் மறந்துருச்சு, பாஸ்வேர்டும் மறந்துருச்சுன்னா ஸோ பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்னு கொடுத்துட்டு யூசர் ஐடி ஃபர்ஸ்ட் வாங்கிருங்க. யூசர் ஐடியை கிளிக் பண்ணிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கடவுச்சொல் மறந்து விட்டது அப்படின்னு கொடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. சார் இப்பதான் எக்ஸாம் புதுசு அப்படின்றவங்க ஸோ புதிய பதிவு செய்வோர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ நியூவா ரெஜிஸ்டர் பண்றவங்க கண்டிப்பா அதை கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க ஏற்கனவே பதிவு செய்தவரை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஏற்கனவே பதிவு செய்தவருக்கு நான் பைய சொல்றேன், புதுசா நான் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ புதிய பதிவு செய்வோர் இதை கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? எஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல லாகின் ஐடி ஒரு ஐடி வரும். லாகின் ஐடியில உங்களுக்கு என்ன பேர் தேவையோ அந்த பேரை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நேம் என்னமா ஷகிலா, சரி ஃபுல் நேம் ஷகிலா பானு. இல்ல சார் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன், சகிலா ஐஏஎஸ் அப்படின்னு ஏதாவது கிளிக் பண்ணுங்க. இல்ல சகிலா என்னோட ஃபேவரட் நம்பர் 24 8 அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர். சரிங்களா? ஏதாவது ஒரு நம்பர் 1 2 3 4 அப்படின்னு கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த இருக்கா அந்த இந்த மாதிரி ஒரு யூசர் ஐடி இருக்கா அப்படின்னு ஒரு சைட்ல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணணும். சப்போஸ் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதுவே சஜஷன் காட்டும். 1 2 3 4 ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, நீங்க 3 4 5 6 வச்சுக்கோங்க அப்படின்னு காட்டும். இல்ல எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா புதுசா ஒரு ஐடி நீங்க கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? இன்னொரு டைம் சொல்லணுமா? ஆன்லைன்ல இது கிளியராமா? புதுசா ரிஜிஸ்டர் பண்றவங்க லாகின் ஐடியில ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேர், இல்ல கரண் அப்படின்னா கரண் 1 2 3 4, இல்ல கரண் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் கரண் ஐஏஎஸ் ஏதாவது ஒன்று, இல்ல கரண் எங்களுக்கு அப்பா பேர் தான் ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஏதாவது ஒரு நேம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஐடியா லாஸ்ட் வர மறந்துடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஈஸியான ஒரு மேக்ஸ் 15+1 என்னது 16. அதே மாதிரி உங்களுக்கு 17+1 எதுனாலும் வரலாம். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு இருக்கும், அதை சப்மிட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ புதுசா ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்றவங்க இதான் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் வரும். சரிங்களா? ஸோ உங்களோட நேம் என்ன நேம், ஸோ உங்களோட இனிஷியல், ஸோ உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இதை நீங்க கிளிக் பண்ணலாம். ஓடிபி அப்படின்னு ஓடிபி அப்படின்னா இனிஷியலா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபியை ஸோ கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதுல நீங்க டைப் பண்ணிடணும். அப்புறம் உங்களோட அப்பா பேரு அப்பாவோட இனிஷியல், சரி அம்மா பேரு அம்மாவோட இனிஷியல். இதான் இனிஷியலா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் தான் இனிஷியலா கேட்பாங்க. சரிங்களா? எஸ். பூர்வீக மாவட்டம் எந்த மாவட்டம்? உங்களோட பூர்வீக மாவட்டம். இல்ல சார் நான் சென்னையே இல்லை நான் சவுத் சைடு அப்படின்னா உங்களோட எந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் கிளிக் பண்ணிடணும். சரிங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த். எஸ். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ல சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா ஸோ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? ஸோ திரும்ப சொல்றேன், 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? எஸ். பர்த் டேட் அப்லோட் பண்றீங்க. ஸோ உங்களோட பூர்வீக மாவட்டம், உங்க அப்பாவோட பூர்வீக மாவட்டம் என்ன, உங்களோட பூர்வீக மாவட்டம் என்ன. மேக்சிமம் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரே மாவட்டமா தான் இருக்கும். இல்ல சார் என்னோட பூர்வீக மாவட்டம் சென்னை அப்படின்னா எந்த மாவட்டம்னாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. சரிங்களா? எஸ். ஜெண்டர் மேக்ஸிமம் யாருக்குமே கன்ஃபியூஷனே ஆகாது. சார் டவுட்ஸ். எஸ் சொல்லுங்க கரண். சார் இப்ப அப்பாவுக்கு வேற ஊருனா இப்ப எனக்கு வேற ஊர் மாவட்டம்னா இப்ப அதை போடணுமா சார்? இல்ல இப்ப ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரெண்டுமே போட்டுருமா? ஏன் தாராளமா வேற வேற நீங்க கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே. எஸ். ஏன்னா இந்த அடுத்த பேஜ்ல உங்களுக்கு அட்ரஸ், உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் அப்படின்னு இருக்கும்.
சரி, நீங்க ரெண்டுமே ஓ ஒரே ஓகே ஓகே ஒரே அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ்ல நீங்க சார் கேர்ஃபுல்லா ஓகே போடணும். சார் ஓகே ஓகே சார் ஓகே. சரி, தேசிய இனம் நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நேஷனாலிட்டி என்ன நம்ம இந்தியன். அதுல யாருக்கு இந்த டவுட் இல்ல? எஸ். இல்ல சார், நான் தமிழன் அப்புறம் தான் இந்தியன் அப்படின்னா டிஃபால்ட்டா இந்தியன் தான் போடணும். சரிங்களா? எஸ். ஓகே, ஃபைன். எஸ், இது ரொம்ப முக்கியமான பேஜ்மா. இந்த கடவு சொல் அப்படின்ற பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். சரி, இந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. பாஸ்வேர்டை மறந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து மாத்திக்கலாம். சரி, எப்படின்னா கண்டிப்பா ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷகிலா அப்படின்னு வச்சுட்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் கேப்ஸ், அடுத்த இடத்துல ஸோ ஸ்மால் லெட்டர் எதனாலும் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு டிஜிட் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ 8 அல்பாபெட்ஸ்க்கு மேல தான் இருக்கணும். சரிங்களா? எஸ். ஓகே. அட் அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 3 4. சரி, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இல்லை சார் எனக்கு அட்டே பிடிக்காது அப்படின்னா ஹேஷ்டேக். எனக்கு ஹேஷ்டேக்கும் பிடிக்காது அப்படின்னா டாட். கம்பல்சரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். சரிங்களா? சார் நான் பாசிட்டிவான பேசன் சார், எனக்கு பிளஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா பிளஸ் எப்படின்னா நீங்க வச்சுக்கலாம். சார் பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. சரிங்களா? எஸ். அந்த பாஸ்வேர்டை திரும்பி நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? பாஸ்வேர்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதுவே காட்டும். மேக்ஸிமம் ஸ்ட்ராங்னு தான் காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டை திரும்பி நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? காமனா டைப் பண்ணிருக்கீங்களா என்னன்னு கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ல ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். மொபைல்ல டைப் பண்றப்போ ஒரு மாதிரி இருக்கும், சிஸ்டம்ல டைப் பண்றப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த ஐன்ற ஒரு சிம்பிள் இருக்கும், ஐயை கொடுத்துட்டு நீங்க பாஸ்வேர்டு ஒழுங்கா டைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு ஒரு தனியா ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். சரி, நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. என்ன இமெயில் ஐடினா சார் நான் ஒரு yahoo.com, outlook.com, gmail.com என்ன .comனாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே தான். சரிங்களா? எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருமே ஜிமெயில் தான் ஃப்ரீக்வெண்ட் யூஸர்னால ஜிமெயில் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஜிமெயில் திரும்பி அந்த இமெயில் ஐடி டைப் பண்ணணும். இதுவரை எல்லாமே காமனான உள்ளதான் சொல்லியிருக்கேன். இதுல யாருக்கு எந்த டவுட் இருக்கா? ஆன்லைன்லமா சரி, எல்லாமே புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்மா. சரிங்களா? எஸ். ஆன்லைன்ல சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எஸ், சொல்லுங்க மர்ல. சரி, இப்ப அப்பாவோட ஊர் வந்து சவுத் சைட்ல இருக்கு, கோயில்பட்டி அப்படின்னா. இப்ப கரண்டா வந்து அவங்க செங்கல்பட்டுல இருக்காங்க. ஓகே. இப்ப அட்ரஸ் வந்து செங்கல்பட்டு அட்ரஸ் நான் கொடுத்துட்டு நேட்டிவ் வந்து எப்படி சார், நான் செங்கல்பட்டு போடணுமா இல்ல அந்த மாதிரி போடணுமா சார்? எஸ், கோயில்பட்டி எந்த அந்த அட்ரஸ்ல மாதிரி. எஸ் நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அதே அட்ரஸே போடுங்க. அந்த அட்ரஸ் இல்ல சார் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நான் ஒரே அட்ரஸ் தான் இருப்பேன், இல்ல எனக்கு பூர்வீகம் வேற அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனே கேட்கும், பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் அப்படின்னு 2 பாக்ஸ் கேட்கும். இல்ல சார் எனக்கு ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னா ஒரு பெர்மனன்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் ஒரே அட்ரஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அது அப்படியே காப்பி ஆகிடும். இல்ல சார் எனக்கு வேற வேற அட்ரஸ்னா வேற வேற அட்ரஸை டைப் பண்ற மாதிரி இருக்கும். கிளியரா? ஆனா டிஸ்ட்ரிக்ட் எப்படி சார்? சார் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டுன்ற டிஸ்ட்ரிக்ட், கோவில்பட்டின்ற விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வரும். சரிங்களா? ஆனா இப்ப அவர் அங்க இல்ல சார், இங்க தானே இருக்காரு. பூர்வீகம் தான் கேக்குறேன், அது ஒரு இஷ்யூ இல்லை, என்னன்னாலும் போட்டுக்கலாம். நம்ம அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். சரி, ஓகே சார். ஓகேமா, ஃபைன். எஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட். எஸ், சொல்லுங்கம்மா. சார் ஆதார் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் அது ரெண்டும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஓகே சார். சரிங்களா? எஸ், மேக்ஸிமம் ஆதார் அட்ரஸும் வீட்டு அட்ரஸும் காமனா இருந்துச்சுன்னா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல சார் ஆதார் அட்ரஸை பெர்மனன்ட் அட்ரஸா வச்சுக்கோங்க, செகண்ட் அட்ரஸை டெம்பரரி அட்ரஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், வேற எனி டவுட்ஸ்? ஓகே. எஸ்மா. சரி, நீங்க இந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணோன்னே சேவ் அப்படின்னு இருக்கும், சேவ் மற்றும் தொடர் அப்படின்னு இருக்கும். தொடர் அப்படின்னு கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். சில சேவ் பண்ணி நெக்ஸ்ட் வெளியேறு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? இது எல்லாமே நியூவா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு. சரிங்களா? எஸ்மா. சரி, நெக்ஸ்ட் இல்லை சார் நான் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கேன் அப்படின்னா பழைய ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகுமா? எஸ், இப்படிதான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கரண்ட் அப்ளிகேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல கிளிக் ஹியர் டு அப்ளை. குரூப் 1 எக்ஸாமா இல்ல குரூப் 2 எக்ஸாமா அப்படின்னு கிளிக் பண்ணணும். அதுல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு கொடுக்கணும். ரெண்டே 2 நோட்டிபிகேஷன் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 1ன்னு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும், 1A அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும். 1Aன்றது
ஃபாரஸ்ட் எக்ஸாம், கன்சர்வேட் ஏசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஒன்னுக்கு தான் மேக்ஸிமம் எல்லாரும் அப்ளை பண்ணுவீங்க. சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க இந்த 1A அப்ளை பண்ணுங்க. இல்ல சார் நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, சயின்ஸ்ல நான் ரொம்ப பெரிய புலி அப்படின்னா 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணுங்கம்மா. ஒன்னுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸ் தான். எஸ், ஓகே. ஸோ ஒன்னுக்கு அப்ளை அந்த ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி, இதாம ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கேக்குதோ ஒன்னொன்னா டிக் ஆகிட்டே வரும். ஒன்னொன்னா ஒவ்வொரு பேஜ் சப்மிட் பண்றப்ப டிக் ஆகிட்டே வரும். ஸோ ஓடிஆர்ல உள்ள இன்ஃபர்மேஷனும், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம்ல, அதுல உள்ள இன்ஃபர்மேஷனும் இதுலயும் மேக்ஸிமம் காமனா தான் வரும். ஸோ 99% காமனா தான் வரும். ஸோ ஓடிஆர்னா அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கதும் இதுவும் வேற வேற. ஸோ ஓடிஆர் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகும். ஆன்லைன்ல புதுசா யாராவது அப்ளை பண்ண போறீங்களா? ஆஃப்லைன்ல ஷக்கிலா நீங்க மட்டும்தான். எஸ், ஆன்லைன்ல சார் புதுசா நானும் சார் நான் கரண் சார். நானும். எஸ், ஓகே, ஃபைன்மா. சரி, நீங்க ஆல்ரெடி அந்த ஓடிஆர் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, நந்தினி பிரியா, ஓகே, ஆல்ரெடி நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டோர் அப்படின்னு முன்னாடி காமிச்சன்ல. எஸ், அப்ளை ஆன்லைன் கொடுக்க போறீங்க. எஸ், இந்த இதை நீங்க ஓடிஆர் முடிச்ச பிறகு இந்த ப்ராசஸ் நம்ம கொடுக்கணும். இந்த பேஜை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்டு முன்னாடி கிரியேட் பண்ணிருப்பீங்களா, அதை டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரம் இந்த பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகும். எஸ் சார் டவுட் சார். எஸ், சொல்லுங்க ப்ரோ. சார் இப்ப இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் இந்த இந்த இதுக்குள்ள போய் கொடுக்கணுமா சார், இல்ல நார்மலாவே நமக்கு இந்த இது ஓப்பன் ஆயிடுமா, இந்த கரண்ட் அப்ளிகேஷன் எல்லாம் காமிக்கிறீங்களா சார்? எஸ், நல்ல ஒரு கொஸ்டின். ஆல்ரெடி நீங்க ஓடிஆர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா திரும்பி அப்ளை பண்ணணும். ஓடிஆரோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஓடிஆர் தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க காலங்காலத்துக்கு நீங்க அது அப்படியே தான் இருக்கும், அந்த டேட்டா சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்க அடுத்து குரூப் 2 எழுதினாலும் சரி, குரூப் 4 எழுதினாலும் சரி, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டா உங்களோட டீடைல்ஸ் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணா திரும்பி தனியா தான் அப்ளை பண்ணணும். எடிட் பண்ணிக்கலாம், நான் தாராளமா எடிட் பண்ணிக்கலாம். அது எத்தனை டைம்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே சார். எஸ்மா. சரி, அது நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த இதை முடிச்ச பிறகு இந்த இது டேஷ்போர்ட் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதுல கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் ஹியர் டு அப்ளை. சரிங்களா, எஸ். இதுல ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. ஒன்றும் இல்லை, நான் நோட்டிஃபிகேஷனை படிச்சேன், எனக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு தெரியும், எப்படி எக்ஸாம் நடத்துறாங்கன்னு தெரியும் அப்படின்ற ஒரு டிக் பாக்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். கிளியரா நோட்டிஃபிகேஷன் சொல்ல ஒன்றும் இல்லை, அந்த இது ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஹியர்ன்னு இருக்கும். எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூனா உங்களுக்கு செகண்ட் பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். இது உங்களுக்கு டிக் அடிச்சுட்டு இந்த பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா, அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அப்படின்ற பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதுதான் கொஞ்சம் காசியஸா பார்க்கணுமா? சரிங்களா, எஸ் சார். ஸோ போட்டோ கம்பல்சரி இந்த டேட்டுக்கு நெக்ஸ்ட் தான் எடுத்திருக்கணும். போட்டோ உங்களுக்கு போட்டோக்கு கீழே உங்களுக்கு டேட் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ 20 to 50 KB வரை தான் இருக்கணும் போட்டோ. சரிங்களா, 20 to 50 KB வரை தான் போட்டோட சைஸ் இருக்கணும். ஸோ சூஸ் போட்டோன்னு கொடுங்க. ஸோ மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி, உங்களோட லோக்கல் டிஸ்க் அது ரீடைரக்ட் ஆகும். அந்த போட்டோ கிளிக் பண்ணி சேவ் போட்டோ கம்பல்சரி கொடுக்கணும். சரி, போட்டோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த போட்டோ வந்துடும். அப்பாடா போட்டோ வந்துருச்சுன்னு விட்டுறக்கூடாது, சேவ் போட்டோ கம்பல்சரி கொடுக்கணும். சேவ் போட்டோன்னு கொடுத்தா இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் கலர்ல வரும், போட்டோ தைரியமா நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டும். சரிங்களா, நெக்ஸ்ட் சிக்னேச்சர். சிக்னேச்சர் அண்ட் போட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்ல கம்பல்சரி இருக்கணும். ஜேபிஜின்ற ஃபார்மேட்ல கம்பல்சரி இருக்கணும். சிக்னேச்சருக்கு 30 KB அல்ல 10 KB. ஸோ எப்படினாலும் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு சிக்னேச்சர் இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி சேவ் சிக்னேச்சர் அப்படின்றத கொடுத்துருக்கு. செகண்ட் பேஜ் தான் சொல்றேன். சரிங்களா, கொடுத்துட்டு ஓடிஆர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ இதை கிராஸ் செக் பண்ணும். ஸோ விண்ணப்பதாரரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும், என்ன இனிஷியல் அப்படின்னு கேட்கும். சரிங்களா, ஸோ பர்த் டேட் என்ன அப்படின்றத கேட்கும், என்ன ஜெண்டர் அப்படின்றத கேட்கும். ஸோ மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ வகுப்பு என்ன, கம்யூனிட்டியில என்ன கேஸ்ட் இருக்கு, ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எதுனாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் அண்ட் மின்னஞ்சல். இது கம்பல்சரி ஓடிஆர்ல என்ன நீங்க கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்கணுமா.
சரிங்களா? ஓடிஆர்ல கொடுத்ததான் கொடுக்கணும். இல்ல நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா ஓடிஆர்ல சேஞ்ச் பண்ணிட்டு தான் இதுல நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓடிஆர்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்க அதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுல என்ன, அதுல உள்ளது எல்லாம் காமனா ஒரே நம்பர் தான் கொடுக்கணும். இது கிளியரா இன்னொரு டைம் சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் மாதிரி. எஸ், ஆன்லைன்ல இது கிளியர் ஆமா. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் தான் இதுலயும் கொடுக்கணும். கிளியரா இன்னொரு டைம் சொல்லவா ஆன்லைன்ல? எஸ், ஓகேமா. ஸோ தேர்ட் ப்ராசஸ்மா, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலே கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் இதான் உங்க ஃபோன் நம்பரா, இதான் உங்க மொபைல் நம்பரா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஆமா தெரியலவா, இதான் என் ஃபோன் நம்பர், இதான் என் மெயில் நம்பர் அப்படின்னு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ரொம்ப தேர்ட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ்மா, நீங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்கும். இல்ல சார், கைகாலாம் நல்லா தான் இருக்கு, கைகாலாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னா மாற்றுத்திறனாளி இல்லை. இல்ல சார், எனக்கு கை விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கு, இல்ல எனக்கு கொஞ்சம் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கன்செஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ விஷன் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டாண்டர்ட் இருக்கும். எனக்கு கை ஒழுங்கா வராது, கால் ஒழுங்கா இருக்குன்னு கன்செஷன் இருக்குமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? எஸ். எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். சரிங்களா? இதுல கீழே இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் நோன்னு ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். இதுல எஸ் நோ அப்படின்னு ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் உங்களுக்கு கோட்டா வருமா வராதான் உங்களுக்கு தான் தெரியும். இல்ல சார், எனக்கு எங்க அப்பாலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் இல்லை, எனக்கு நானும் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல நான் ஆர்மிலையும் இல்லை அப்படின்னா ஸோ நோ கொடுத்துருங்க. இல்ல சார், எங்க அப்பா ஒரு ஆர்மி மேன் அப்படின்னா எஸ் கொடுக்கணும். இது கிளியராமா? ரொம்ப ஈஸி ப்ராசஸ், 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஸோ ஆன்லைன்ல இது கிளியராமா? நோ டைப் சொல்லவா? எஸ். எஸ், ஓகேமா. ஸோ முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ நீங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். சரிங்களா? எஸ்மா. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆல்ரெடி நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்களா, என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல கேட்பாங்கம்மா. இல்லை சார், எனக்கு வேலையே போல அப்படின்னா ஸோ நோ கொடுத்துருங்க. சார், நான் வேலைக்கு நான் போறேன் அப்படின்னா பிரைவேட் எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, அன்எம்ப்ளாய்டா அப்படின்னு ஒரு சில கேட்டகரிஸ் வரும். ஸோ அந்த இதை நீங்க கொடுத்துருக்கணுமா. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய்னா எஸ் நோன்னு இருக்கும், நீங்க மேக்ஸிமம் நோவா தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் நோனே கொடுத்துருங்க. சரிங்களா? பணிபுரியும் நிறுவனத்தின் வகை. சரிங்களா? ஸோ பிரைவேட்டு, அன்எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ மேக்ஸிமம் அன்எம்ப்ளாய்டா தான் இருப்பீங்க, ஒரு சிலர் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பீங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட், அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளியரா? எஸ், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும். ஓகே, குற்றவியல், உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இல்ல சார், என் மேல என்ன கிரிமினல் கேஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ உயிருடன் இருக்கும் போதே ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் வைத்துள்ளீர்களா, அதாவது 2 ஒய்ஃப், ஏதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு கேட்கும். இல்ல சார், நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஃபாரல்ஸ் ஒய்ஃப் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? எஸ், ஓகே. எனக்கு எஸ்ன்னு சொல்ல, நெக்ஸ்ட் பேஜ் போற எஸ்ன்னு சொன்னேன். சார் ஓகேவா? எஸ் சொல்லுங்க கரண். எஸ் சொல்லுங்க கரண். நத்திங் சார். எஸ் சொல்லுங்க. சார் ஒன்றும் சார், இப்போ இந்த மேல இந்த கிரிமினல் கேஸ் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகி வருது கரண் கொஞ்சம். சார் கேக்குதுங்களா சார்? எஸ் கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. சார் அந்த கிரிமினல் கேஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா சார், அப்ப அது இருக்குன்னு அது ப்ராப்ளம் வருமா சார்? எழுத முடியாதுங்களா? அப்படிலாம் இல்ல, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி கரண்ட்ல அந்த கேஸ் ரன் ஆயிருந்தா கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் சார், சரிங்களா? இப்ப அதை எஸ்என் கொடுத்தா அது ப்ராப்ளம் வரும், எழுத முடியாதுங்களா சார்? இப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த கேஸ் உங்களுக்கு இனிஷியலா கோர்ட்டோட ஹியரிங் அதை வச்சு தான் வரும். ஸோ அது மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. டிபெண்ட்ஸ் ஆன் தட், அந்த கிரிமினல் கேஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஓகே சார், ஓகே சார். எஸ்மா. வேற எனி டவுட்ஸ்? எஸ். இந்த பேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன முடிச்சிருக்கீங்க, 10th ஸ்டாண்டர்ட் அந்த டேட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ அது உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்லேயே வரும். இப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குன்னா இந்த இடத்துல உங்களோட போட்டோ இருக்கும், இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ்ல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, இந்த இடத்துல உங்களோட மார்க்ஸ்லாம் வரிசையா வரும். சரி, தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதியில இந்த டேட் என்னன்னு அந்த டேட்டை நீங்க கொடுத்துருங்க. இந்த இயர் 10th பாஸ்ட் அவுட், எந்த டேட்ல கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு டேட் அதுல இருக்கும். இதுல சான்றிதழ் நம்பர் இதாம ரொம்ப முக்கியம். ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கல, சர்டிபிகேட் நம்பர் கேட்கறாங்க. சர்டிபிகேட் நம்பர்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குமா,
தமிழ்நாடு அரசு சிம்பிள் போட்டு சர்டிபிகேட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை தான் கொடுக்கணும், ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணுமா, சரிங்களா? ஸோ இதுல உங்களோட சர்டிபிகேட் நம்பரை நீங்க டைப் பண்ணணும். சர்டிபிகேட் நம்பர் டைப் பண்ணிட்டு தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றீர்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க தமிழ் படிச்சீங்களா இல்லையா? தமிழ் படிச்சீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுங்க. இல்ல சார் நான் தமிழ் இல்ல, ஐ எம் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னா நோன் கொடுத்துருங்க, சரிங்களா? எஸ் எஸ் நோன் கேட்கும். இல்ல தமிழ்னா எஸ், மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ் தான் படிச்சிருக்கீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல, எஸ்ன்னு கொடுத்துருங்க. சரி, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் அதே ப்ரொசீஜர் தான்மா. தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, சர்டிபிகேட் நம்பர், சரிங்களா? இதுல பட்ட படிப்பின் பெயர். ஒரு சிலர் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் சார் ஐடி. எஸ் சொல்லுங்கம்மா. சார் 12th வந்து 2 அட்டம்ப்ட் எழுதியிருந்தா எது சார் போடுறது? திரும்ப சொல்லுங்கம்மா, என்னது? 12th 2 அட்டம்ப்ட் எழுதி இருந்தா எந்த ரிசல்ட் அந்த டேட் போடும்? செகண்ட் எதுல பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த ரிசல்ட் தான்மா போடணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்காக எழுதியிருந்தாலும் அதுதான் போடணுமா சார்? கம்ப்ளீட்டா எந்த பாஸ் அவுட்டோ அந்த இதான் போடணும். சர்டிபிகேட், ஃபைனல் சர்டிபிகேட் தான் போடணும். சரிங்க சார். ஓகேம்மா, ஃபைன். எஸ், இதுல பட்ட படிப்பின் பெயர்ல ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குமா. மேக்சிமம் எல்லாருமே ஹச்எஸ்சிக்குள்ள தான் வருவீங்க. ஹச்எஸ்சினா 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள தான் வருவீங்க. மீதி 2 என்ன கேட்டகரினா, ஐடிஐ முடிச்சிருக்கேன் சார், ஐடி டிப்ளமா முடிச்சிருக்கேன், டிப்ளமா முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் போறேன் அப்படின்னா ஐடிஐ டிப்ளமா அப்படின்னு கொடுங்க. இல்ல சார் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் பிஎஸ்சி பிஏ போறேன் அப்படின்னா அந்த இதை கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் 12th முடிச்சா இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹச்எஸ்சின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இந்த ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுமா, டீச்சர் ட்ரைனிங் முன்னாடியே இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சா டீச்சர் ட்ரைனிங் போகலாம். 12th மட்டும் கொடுத்தா போதும். 12th சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா 12th கொடுங்க, சரிங்களா? எஸ், ஓகே சார். இது ரொம்ப முக்கியமா. மேக்சிமம் யாராவது ஃபைனல் இயர் இருந்தா இதை கிளிக் பண்ணணுமா, சரிங்களா? ஃபைனல் இயர்னா இதை கிளிக் பண்ணணும். ஃபைனல் இயர் இப்பதான் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல சார் நான் டிகிரி முடிச்சேன் 10 வருஷம் ஆச்சு, நான் இப்பதான் டிகிரி முடிச்சேன், எனி ஒன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கிளிக் பண்ணுங்க. 2ல் ஏதாவது ஒன்று தான் கிளிக் பண்ணணும், சரிங்களா? இல்ல சார் நான் பிஜி படிச்சிட்டு இருக்கேன், 2யுமே கிளிக் பண்ண முடியும்னா அப்படிலாம் பண்ண முடியாது. யூஜி முடிச்சிட்டீங்கன்னா தாராளமா ஒன்று தான் கிளிக் பண்ணணும், சரிங்களா? எஸ், இது கிளியரா எல்லாருக்கும்? டிகிரி முடிச்சவங்க இதை கிளிக் பண்ணுங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, சரிங்களா? எஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்டர்ன் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சரிங்களா? தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிஇ படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம். எஸ், இந்த இதுல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா, கோர்ஸ் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னா இருந்துச்சுன்னா இருக்குன்னு போட்டுருங்க. இல்லை சார் நான் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. உங்க தாத்தா ஒரு தேச தியாகி அப்படின்னா அதை கிளிக் பண்ணிருங்க. இல்லை சார் அப்படின்னா எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, சரிங்களா? சோசியாலஜி முடிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், எஜுகேஷன் முடிச்சிருக்கேன், இதுல ஏதாவது முடிச்சிருந்தா டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, சரிங்களா? ஏதாவது கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிகாம் ஆடிட்டர், அதாவது கமர்ஷியல் டாக்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பிகாம் முடிச்சிருந்தா, சரிங்களா? ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா கமர்ஷியல் டாக்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? சார் லா முடிச்சிருக்கேன் அப்படின்னா லாவை கிளிக் பண்ணுங்க. புரியல, 10th 12th முன்னாடி கிராஜுவேட் இன் எஜுகேஷன் சார்? திரும்ப சொல்லுங்கம்மா. கிராஜுவேட் இன் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல சார்? எஸ்மா. சரி, இதை நீங்க கிளிக் பண்ண வேண்டாம். இதுக்குமே ஒரு பிஎட் அந்த மாதிரி உள்ளவங்க எஜுகேஷன் கொடுத்துக்கலாம். முடிச்சிருந்தா பண்ணிக்கலாம். முடிச்சிருந்தா பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே போதும் போதும். எஸ், வேற சார் ஒண்ணு இல்லம்மா, நீங்க லாஸ்ட் டைம் சேவ் பண்ணலனான்னு பரவாயில்ல, இந்த டைம் நீங்க புதுசா சேவ் பண்ணிக்கலாம். இதோட இப்ப அப்ளை பண்றதா உங்களுக்கு ஃபைனலா வரும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி வரும். எஸ், லோகேஸ்வரன் சொல்லுங்க ப்ரோ. சார் நான் பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சிருக்கேன் சார், நான் எதை சார் டிக் பண்றது? ஒண்ணு இல்லை, நீங்க எதுவுமே டிக் பண்ண வேண்டாம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நீங்க இல்ல சார் நான் இந்த டிகிரி எதுவுமே முடிக்கலன்னா டிகிரி கம்ப்ளீட் முடிச்சிருந்தாலும் இது எதுவுமே டிக் பண்ண வேண்டாம். ஏவியேஷன் முடிச்சிருந்தா எதுவுமே டிக் பண்ண வேண்டாமா? ஓகே சார். டிப்ளமா முடிச்சிருந்தா அது எலிஜிபிள் இல்லைம்மா. டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமா முடிச்சிருந்தா எலிஜிபிள், கிராஜுவேட் தான் எலிஜிபிள், சரிங்களா? எஸ், இந்த பேஜ் எல்லாருக்கும் கிளியரா? இல்ல நான் சார் நான் இன்ஜினியரிங் தான் சார் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எதுவுமே டிக் பண்ண வேண்டாம், தாராளமா நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம் சார். 4 இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எதுவுமே டிக் பண்ணல, நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டேன், சரிங்களா?
எஸ். ஸோ ஒரு சிலர் நான் ஸ்பெசிஃபிக் டிகிரி முடிச்சிருக்கேன் அதில் சோசியாலஜி அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோதான். எஸ், அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருந்தா அதில் ப்ரிஃபரன்ஸ்லாம் அப்புறம் தான் ஆட் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. எஸ், இந்த இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணுமா? இல்லை சார், டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஜென்ஸுக்குன்னா 165, ஃபீமேலுக்குன்னா 155. சரிங்களா? பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ விசன் ஸ்டாண்டர்ட் ஜென்ஸுக்கு செஸ்ட் 85+ இருக்கணும். ஸோ எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னா அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் சொன்ன பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா இல்லையா? மேக்ஸிமம் எனக்கு இருக்கு சார் அப்படின்னா எஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை சார் இல்லை அப்படின்னா ஸோ டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க நோன் கொடுத்தா. மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் டிசி, டெபியூட்டி கலெக்டர், கமர்ஷியல் டேக்ஸ் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆகுங்க. டிஎஸ்பிக்கு மட்டும் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அவ்வளோதான். இது கிளியரா இன்னொரு டைம் சொல்லலாமா? எஸ், ஆஃப்லைன் கிளியர். எஸ், ஓகேம்மா. எஸ், ஓகே. எஸ், பிஎஸ்டிஎம். ஸோ தமிழ் வழி சான்றிதழ் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே உங்களுக்கு கீழே பேஜ் நம்பர் 33 அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், பேஜ் நம்பர் 33 அப்படின்னு இருக்குமா? சரிங்களா? அதை பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு தமிழ் வழி சான்றிதழ் இப்போதான் நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வர ஒரே ஸ்கூல்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வர ஒரு ஸ்கூல் படித்தேன், 5th இருந்து 6th வர ஒரு ஸ்கூல் படித்தேன் அப்படின்னு தனித்தனி ஸ்கூல்ல படிச்சேன்னா தனித்தனி ஸ்கூல்ல கம்பல்சரி சர்டிஃபிகேட் வாங்கணும். கிளியரா இன்னொரு டைம் சொல்லுவா, கம்பல்சரி உங்களோட அந்த பிரின்சிபலோட சிக்னேச்சர் வித் சீல் கம்பல்சரி வாங்கணுமா? ஃபுல்லா தமிழ் மீடியம் படிச்சிருக்கவங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வர தமிழ் மீடியம் படிச்சிருக்கவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்கன்னா தனித்தனியா வாங்கணுமா? எஸ், கம்பல்சரி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க சார், இல்ல சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன்னா நீங்க தமிழ்ல போட்டு கூட வாங்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, தனித்தனியா நீங்க தனித்தனியா 2 சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்ல அந்த ஸ்கூல்ல நீங்க ஃபோன் பண்ணி சொன்னா கூட உங்களுக்கு அந்த இது பண்ணி கொடுப்பாங்க. சார் 1 மந்த் அதுக்குள்ள நீங்க பாத்துக்கோங்க. எஸ், சொல்லுங்க கரண். சார் இப்ப இங்கிலீஷ் மீடியம் இது வேணாமா சார்? இங்கிலீஷ் மீடியம்னா வேண்டவே வேண்டாமா, அப்ளிகபிள் ஆகாது. ஓகே சார், ஓகே. வேற ஸோ ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். மார்க் கொஞ்சம் கம்மியா, ஒன்றும் இல்லை, 2 மார்க்ஸ் கம்மியாகும், அவ்வளோதான். கம்பல்சரி. எஸ், பேஜ் நம்பர் 33ல இருக்கும். இந்த பேஜில் உங்களோட பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட ஸ்கூலோட ஹெச்எம் சைன் வித் சீலோட சைன் பண்ணி கொடுப்பாங்க. எஸ், பிஎஸ்டிஎம் எப்போ எலிஜிபிள் ஆகும்னா காலேஜும் தமிழில் முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எலிஜிபிள் ஆகும். காலேஜ் தமிழில் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஒரு தமிழ் ஏதாவது ஒரு லாங்குவேஜாக வந்திருக்கணும். தமிழ்னா உங்களுக்கு தாராளமா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இன்னொரு இதுல உங்களுக்கு காலேஜ் இது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுமா? தமிழா? இல்ல, ஓகே. தமிழ் உங்களுக்கு காலேஜ்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கம்பல்சரி ஃபுல்லா எலிஜிபிள் ஆவீங்க. இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து காலேஜில் கொடுக்கணும். எந்த காலேஜில் முடிச்சீங்களோ காலேஜில் கொடுக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி பண்ணா போதுமா? ஸ்கூல்னா கம்பல்சரி எல்லாமே பண்ணணும். காலேஜ்னா எனி 1 டிகிரி பண்ணா போதும். எஸ், கரண் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்? எஸ், சொல்லுங்கம்மா. மர்லின். எஸ், காயத்ரி. இல்ல சார், நோ சார். எஸ், சொல்லுங்க காயத்ரி. சார் பிஎஸ்சி வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு இப்போ பிஎட் எம்எட்லாம் வந்து தமிழ் மீடியம் அது பண்ணியிருந்தா அப்படி தேவையில்லைங்க சார். திரும்ப சொல்லுங்கம்மா. டிகிரி மட்டும் இங்கிலீஷ் மீடியம்ல பண்ணியிருந்தாவா? டிகிரி மட்டும் இங்கிலீஷ் மீடியம், பிஎட் எம்எட் மட்டும் தமிழ் மீடியம் சார். அப்ப நீங்க பிஎட் எம்எட் சர்டிபிகேட் தமிழ்ல தான் பண்ணி அப்படின்னு நீங்க இது பண்ணிக்கலாமா? அதுக்கு அங்க அப்ளை பண்ணணுமான்னு கேக்குறேன் சார். கண்டிப்பா பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். அந்த காலேஜ் முடிச்சானா பிஎஸ்சிஎம் ஃபுல்லா எலிஜிபிளா? புரியல. காலேஜோட பிரின்சிபல் ஆர் டீன் டிபெண்ட்ஸ் ஆன் தட். கண்டிப்பா அது வந்தோன்னு தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்க எஸ்ன்னு கொடுத்தா கீழே அப்லோட் பண்ண கேட்கும். பண்ணா உங்களுக்கு நல்ல வேலிடிட்டிமா, அதுக்காக சொல்றேன். மார்க்ல கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வரும். எல்லாமே கோட்டாஸ் வரும். பிஎஸ்டிஎம்க்கு கோட்டா சார் எது இருந்தாலும் அந்த ஒரு சர்டிபிகேட் போதும். கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க காலேஜஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் சார். திரும்ப சொல்லுங்கம்மா.
ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா பிஎட் எலிஜிபிள் பிஎட் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகுதுன்னா ஸ்கூல் கம்பல்சரி தமிழ் மீடியம்ல இருக்கணும். அப்ப எலிஜிபிள் கிடையாது. எலிஜிபிள் இல்லம்மா. ஓகே சார். எஸ். நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. இல்ல சார் நான் பிஎஸ்டிஎம்ஏ இல்ல நான் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல நோன் கொடுத்துருங்க. இல்ல நான் தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன்னா எஸ் கொடுங்க. கீழே சர்டிபிகேட் அப்லோட் கேட்கும். அப்ப அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ரெடி பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ம் தாராளமா பண்ணிக்கலாம். எதுல நீங்க விட்டீங்களோ அதோட ஸ்டாப் ஆயிரு. கண்டினியூ பண்ணிக்கலாம். எஸ். பிஎஸ்டிஎம் கிளியரா இன்னொரு டைம் சொல்லணுமாமா? கம்பல்சரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் தமிழ் மீடியம்ல இருக்கணும். அவ்வளவுதாமா. சார் ஒரு டவுட் சார். தப்பு இல்லம்மா. எஸ் சொல்லுங்கம்மா. சார் காலேஜுமே தமிழ்ல லாஸ்ட் இருக்கு. காலேஜும் கம்பல்சரி தமிழ்ல இருக்கணும் ரமேஷ். இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே சார், நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார். யூஜி பிஜி எம்ஃபில் பிஎட் எல்லாமே. வேலிடிட்டி ஆகாதுமா. ஓகேங்க சார். சர்க்குலர் வந்திருக்கு காலேஜும் தமிழ்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு. நீங்க காலேஜ் தமிழ்ல கரஸ்ல பண்ணிருந்தா வேல்யூ. சார் ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல இந்த சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கோம். அதையே Okay. அப்லோட் பண்ணா போதுமா சார், இல்ல இதுக்கு தான் தாராளமா இத அதே அப்லோட் பண்ண போதுமா? ஓகே சார். ஓகேமா. ஆல்ரெடி அதே அப்லோட் பண்ணாலே போதும். பிஎஸ்டிஎம்க்கு ஒவ்வொரு டைம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க எல்லாமே கூட பண்ணி தருவாங்க. உங்களோட ப்ரூஃப் காலேஜ்ல எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதை வச்சே பண்ணி கொடுங்க. உங்களோட ரிலேஷன் இருந்தா அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். நீங்க போகணும்னு அவசியம். சரிங்களா? எஸ். ஓகே சார். பிஎஸ்டிஎம் முடிச்சோன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் லேபர் வெல்ஃபேர். இல்ல சார் நான் லேபர் வெல்ஃபேர்னு ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன், அப்படி ஒரு கோர்ஸ் இருந்துக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ் கொடுங்கம்மா. எஸ் கொடுத்துட்டு கீழே சர்டிபிகேட் இருக்கும். லேபர் வெல்ஃபேர்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார், அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு நீங்க சொல்லிதான் தெரியுது அப்படின்னா தாராளமா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? எஸ். கோர்ஸ் முடிச்சிருந்தா அந்த ஸ்பெசிபிக் போஸ்ட் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சரி இல்ல சார் எனக்கு என்னன்னே தெரியாதுன்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கிளியரா? எஸ். ஓகேம்மா. சரி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே டிக் அடிச்சுக்கிட்டே வருமா? ஒவ்வொரு பேஜ் முடிக்க நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்பதான் மெயின் விஷயம். கம்பல்சரி தேர்வு மையம் அப்படின்றத 2 லொகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் இந்த டைம் 44 லொகேஷன் கொடுத்துருக்காங்க. 44 டிஸ்ட்ரிக்ட். மேக்சிமம் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட்ல தான் போடுவாங்க. சார் நான் மதுரைனா மதுரையில ஒரே ஒரு சென்டர், சென்னைனா சென்னையில ஒரே ஒரு சென்டர், காஞ்சிபுரம் ஒரு சென்டர், செங்கல்பட்டு ஒரு சென்டர், எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இது எலிஜிபிள். டிஸ்ட்ரிக்ட் இல்லாம ஒரு சில பிளேஸ் காரைக்குடிக்கு ஒரு சென்டர் இப்போ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காரைக்குடி இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வரும். அது இப்போ சென்டர் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சில சார் நான் பூர்வீகமா சென்னையில தான் இருக்கேன்னா சென்னை ஒண்ணு, செங்கல்பட்டு ஒண்ணு, இல்ல சென்னை ஒண்ணு, காஞ்சிபுரம் ஒண்ணு, டிபெண்ட்ஸ் ஆன் தட். எது உங்களுக்கு கிட்டையோ அது கொடுத்துக்கலாம். சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டிஃபால்ட்டா சென்னை தான் மெயின்ஸ், வேற எந்த லொகேஷனுமே இல்லை. இல்ல சார் நான் கன்னியாகுமரி, பரவாயில்ல, மெயின்ஸ்ல சென்னை தான் வரணும், வேற வழி இல்லை. சரிங்களா? எஸ். தேர்வு மையம் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. எந்த லொகேஷன் உங்களுக்கு கிட்டையோ அந்த லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? எஸ். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா இல்ல திரும்ப சொல்லணுமாமா? கிளியரா? ஆன்லைன்ல ப்ரிலிம்ஸ்க்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கண்டிப்பா போடுவாங்களாங்க சார்? இந்த பிலிம்ஸ்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கம்பல்சரி சென்டர் இருக்குமா? ஓகே சார். எஸ். 2வது சென்டர் உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ். ஒரு இதாம கொடுக்க முடியும். சென்னை பக்கத்துல, சென்னைக்கு மிக அருகில் கன்னியாகுமரி கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கொடுத்துக்கலாம். சர்காஸ்டிக்கா சொன்னேன், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ். ஓகே ப்ரோ, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்ம தான் போய் வாங்கணுமா இல்ல வேற யாராச்சும் வீட்டுல இருக்கவங்க போய் கேட்டாலும் அப்பா அந்த மாதிரி கேட்டாலும் தருவாங்களா? அப்பா அம்மா கேட்டாலும் கொடுப்பாங்கம்மா. ஒரு சில ஸ்கூல் பிரின்சிபலை பொறுத்து. ஒரு சில ஸ்கூல் இல்ல கம்பல்சரி ஸ்டூடெண்ட் வரணும்னா போய் தான் ஆகணும். ஒரு சில டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்கூலை பொறுத்துமா. ஓகே ப்ரோ. சார் வீடு ஸ்கூல் நீங்க சேர்ந்தாங்களோ அத்தனை சர்டிபிகேட் வாங்கணுமா? கம்பல்சரி எத்தனை ஸ்கூல் சேர்ந்தாலும் அத்தனை சர்டிபிகேட் வாங்கணும். எஸ். சொல்லுங்க சார். சார் பிஎட் சொல்றீங்களா, அது அப்ப டவர் எடுக்கல சார் இங்க. அது என்னத்துக்காக சார், என்ன கோர்ஸ்க்காக? கிராஜுவேட் ஆன் எஜுகேஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணணும்னு சொல்லிருக்கோம். வேற எதுவும் இல்லை. அந்த ப்ரிஃபரன்ஸ்
அது அது என்ன கோர்ஸ்க்காக சார் பிஎட் முடிச்சிருந்தா? So, அது காமனா எல்லா போஸ்ட்டுக்குமே வருமா? ஸோ ஆ, அது டிஃபால்ட்டா வரும். உங்களுக்கு பிஜி டிகிரினாலே ஒரு சில போஸ்ட்டுக்கு வரும். பிஜி தான் கம்பல்சரியா சார், இல்ல யூஜி பிளஸ் பிஎடா? யூஜி பிளஸ் பிஎட் எதுன்னா ஓகே தான். பிஎட் முடிச்சிருந்தா எதுல நீங்க தமிழ் முடிச்சிருக்கீங்களோ அதுல வாங்கணுமா நீங்க? ஏதாவது ஒண்ணு வாங்கினா போதும். ஏதாவது ஒண்ணு வாங்கினா போதும். சரி, நீங்க அது ஒரு சில போஸ்ட் மட்டும் எலிஜிபிள்மா. சார் சரி. ஹலோ எஸ், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சார், புரியல, நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டு சார். யூஜி பிளஸ் பிஎட் இருந்தாலே பதிவு பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம். தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே சார். ஓகேம்மா, ஃபைன். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ இதுல பேமெண்ட் கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ 100 இருக்கும். இல்ல சார் நான் எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, இல்ல நான் விடோ அப்படின்னு இருக்கவங்க இது ஃபீஸ் எலிஜிபிலிட்டி வராது. சரிங்களா? ரிமைனிங் உள்ள எல்லாருக்கும் காமனா ஃபீஸ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி வருமா? இல்ல சார் நான் புதுசா அப்ளை பண்றேன்னா ஓடிஆர்ல நீங்க பே பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இது ஃப்ரீ எக்ஸப்ஷன். சரி, நல்லா ஒரு விஷயம் கேட்டுங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் 3 டைம்ஸ் ஃப்ரீயா எழுதிக்கலாம். ஒன்ஸ் பே பண்ணிட்டா போதும், 3 டைம்ஸ் ஃப்ரீயா எழுதிக்கலாம். இல்ல சார் நான் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா கம்பல்சரி 100 rupees பே பண்ணணுமா? இல்ல சார் எஸ்சி எஸ்டி அப்படின்னா நோ ஃபீஸ்மா. பிசிஎம்ல வரும் முஸ்லிம்ஸ்க்கு, பிசி பிசி முஸ்லிம்ஸ்ல வரும். சரிங்களா? எஸ். போன டைம் 150 கொடுத்துருக்கு. அப்ப இந்த டைம் நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். சரி, நீங்க இந்த கேட்டகரிக்குள்ள வந்தா மட்டும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். சரி, பிசி எம்பிசி பிசிஎம் இந்த கேட்டகரியில வந்தா மட்டும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். சரிங்களா? ரிமைனிங் ஜென்ரலா இருந்தா ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ், ஓகேம்மா. டிக்ளரேஷன் சார் இதுல கொடுத்துருக்க எல்லாமே அது என்ன, ஏதாவது ஒரு இதுல சத்தியம் பண்ணி சொல்றேன் எல்லாமே உண்மை அப்படின்ட்டு இல்ல ஒவ்வொரு கேட்டகரியா வரும். சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாமே டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஓகே கொடுத்துருங்க. மேக்ஸிமம் இல்லை சார் நான் படிச்சு தான் பார்ப்பேன் அப்படின்னா படிச்சு கூட பாருங்க. சரிங்களா? உங்களோட விருப்பம். சரிங்களா? எஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கடைசியில இதுல கொடுத்துருக்க எல்லாமே உண்மை சார், உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசவில்லை அப்படின்னா உண்மையை கொடுத்துருங்க. ஸோ போத் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கும். ஸோ டிக்ளரேஷனை படிச்சு பாருங்க, படிச்சு பார்க்கறது நல்லது. சரிங்களா? எஸ். நான் இந்த விண்ணப்பத்தில் ஒவ்வொரு நிலையிலும் என்னால் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் சரியானவையே அப்படின்னு இருக்கும். சரியானவையேனா சரியானவை கொடுங்க. சரிங்களா? எஸ். ஸோ கன்ஃபார்ம் எபோ இதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் மேல உள்ளது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அக்ரி டு சப்மிட் மை அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. சில சார் ஒரு சில இது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா பேக் டு எடிட் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். சார் நெக்ஸ்ட் சார் மறுபடியும் அதே பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகும். திரும்பி ரெண்டாவது டைம் உங்களுக்கு பொய் சொல்றியா உண்மையை சொல்றியா அப்படின்னு ரெண்டாவது டைம் கேட்கும். ரெண்டாவது டைம் இல்ல சார் நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு இதை டிக் பண்ணிட்டு ப்ரொசீடியர் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? எஸ். ப்ரொசீடியர் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். சரி, நல்லா ஒரு விஷயம் கேட்டுங்க. பேமெண்ட் இதுக்கு முன்னாடி யூபிஐல இருக்க மாதிரி எந்த இதுவும் இல்லை, கம்பல்சரி கார்டு பேமெண்ட் தான் இருக்கும். சரிங்களா? இதுல எஸ்பிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிசி அவென்யூ அப்படின்னு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் இதுல. சரிங்களா? எஸ்பிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்னா எஸ்பிஐ கிளிக் பண்ணிருக்குங்க. இல்ல சார் நான் ஐஓபி ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு என்ன கார்டு ஹோல்டர்னாலும் சிசி அவென்யூ கிளிக் பண்ணிருங்க. எஸ்பிஐ கிளிக் பண்ணாலும் பேமெண்ட் ஓடிபி வரும், பட் மேக்ஸிமம் சிசி அவென்யூ கிளிக் பண்ணினா இன்னும் கொஞ்சம் குயிக்கா வரும். சரிங்களா? எதுனாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரி, கிளிக் பண்ணிட்டு இங்க ஆன்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணிருங்க. இல்ல சார் நெஃப்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், இல்ல ஆன்லைன்ல பே பண்றேன் அப்படின்னா நெஃப்ட் நான் கிளிக் பண்ணிருங்க. சரிங்களா? சரி, கிளிக் பண்ணிட்டு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா யூபிஐயா எதுனாலும் கிளிக் பண்ணிருங்க. சரி, டெபிட் கார்டு அப்படின்னா டெபிட் கார்டுனா கொஞ்சம் பேமெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்கா வருதுமா. யூபிஐனா கொஞ்சம் ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னா டெபிட் கார்டை பொறுத்தவரை ஒன்ஸ் பே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸோ பே பண்ணாதான் அமௌண்ட் இருக்கும். யூபிஐனா உங்களுக்கு பேமெண்ட் சர்வர் டவுன் வந்துச்சுன்னா திரும்பி ரீடைரக்ட் ஆகும், அதனால டிபெண்ட்ஸ் ஆன் தட் அதை பே பண்ணிடணும். சரிங்களா? எஸ். சரி, லாஸ்ட் மினிட்ல பே பண்ணா ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் as soon as possible கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடணும். சரிங்களா? எஸ். கிளிக் பண்ணிட்டு சம்மரி ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு வரும். பே பண்ணா உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஓடிபி நீங்க தாராளமா கொடுப்பீங்க. ஸோ இதை பே பண்றப்ப கொஞ்சம் காசியஸா பண்ணுங்க. கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்கன்னா உடனே சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஓடிபிலாம் கொஞ்சம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. எஸ். இதுக்கப்புறம் சம்மரி வரும். உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி இதுதானா அப்படின்னு கேட்கும். ஆமா சார் இதுதான் அப்படின்னா ஸோ பே நவ் சப்மிட் பட்டன் இருக்கும். சரிங்களா? சரி, பேமெண்ட் அந்த பேமெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வரும். உங்களோட பேரு, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்றது வரும். முடிச்சுட்டு ஸோ 100 rupees பே பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கும். ஆமா சார் பே பண்ணிக்கங்க, சப்மிட் நான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும்.
அதே மாதிரி கார்டில் என்னென்ன நம்பர் இருக்கும் அதை பண்ணி சார் கார்டுக்கு பின்னாடி ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கிளிக் பண்ணிருங்க. சரி ஏன் சார் இதை உங்க கார்டு நம்பர் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, கார்டு நம்பர் கொடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அது அமௌண்ட்டை மொத்தமா டெபிட் பண்ணிடுவாங்க, அதனால தான் கார்டு நம்பர் கொடுக்கல. உங்க கார்டு நம்பரை நீங்களே கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரியும். இல்ல சார் நான் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு யூபிஐ கொடுத்துருங்க. சரிங்களா? கார்டு டீடைல்ஸ் வந்து யூபிஐனா வேற பேஜ் ரீடைரக்ட் ஆகும், ஸோ அதை பார்த்து கொடுத்துருங்க. நீங்க கார்டு நம்பர் கம்பல்சரி கொடுக்கணுமா, உங்களோட நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? எஸ், ஓகேமா. சரி கொடுத்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதே இது உங்களுக்கு ஃபோன்ல மெசேஜ் வரும், மெயிலுக்கு உங்களுக்கு மெயிலாகவும் வந்துடும், சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஐடி வரும். சரிங்களா? இல்லை சார் நான் அப்ளிகேஷன் நம்பரை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோடும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இங்கே பிரிண்ட்னு இருக்கும், பிரிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாமா? இல்லைம்மா, சரி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தாங்கன்னா இந்த பேஜ் தான் வரும், பிரிண்ட்னு ஒரு டவுன்லோட் ஆகாது. பிரிண்ட்னு வரும், நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். சரிங்களா? சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அந்த பேஜை கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர்ல வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். இது வர வேற ஏதாவது டவுட் இருக்கா ஆன்லைன்ல? சார் எப்படி ஒரு டவுட். எஸ் சொல்லுங்க சசி. சார் இப்போ 2011 to 12 வந்து நான் பிஜி முடிச்சேன் சார். ஓகே 12ல பிஎட் முடிச்சேன். ஓகே ஆனா 13ல பிஜில உள்ள ஒரு ஒரு பேப்பரை எழுத முடியல, பிரெக்னன்சியா இருந்தேன்னு. அது ஆஃப்டர் டெலிவரி தான் அந்த ஒரு பேப்பரை எழுதினேன், அந்த ஓகே. செமஸ்டர் அப்படியே. இப்போ நான் அது பிஜில அப்ளை பண்ணலாமா இல்ல யூஜில தான் அப்ளை பண்ணுமா? ஏன்னா பிஎடும் பிஜியும் ஒரே இயரா இருக்கு. அது அது புரியல சார், அதுக்காக தான் கேட்டேன். ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எந்த டைம் முடிச்சீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல, ரீசெண்டா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்க எந்த இதுல முடிச்சீங்கன்னா அந்த இதை அப்லோட் பண்ணாலே போதும். சரி யூஜி ரெண்டுமே ஒரே இயரா காட்டுது சார். அப்போ ஒரே ஒரு இதை மட்டும் இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்கம்மா, ஒரு இதை இப்போதைக்கு நெக்லெக்ட் பண்ணிருங்க. சரி ரெண்டுக்குமே ஒரே போஸ்டிங் தான், ஸோ ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு போஸ்டிங் தான். சரி சப்போஸ் ஓகே சார். இந்த ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா இல்ல சார் நான் இந்த ரீசன்ஸ்னால தான் ஒரே டேட்ல முடிச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? சரி ஓகே சார். ஓகேம்மா, இந்த கேட்டகரிக்குள்ள வந்தா தான் அந்த மாதிரி காட்டும். சரிங்களா? எஸ். வேற ஓகே வேற எனி சரி டவுட்ஸ்மா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எஸ் சொல்லுங்கம்மா. சரி இப்போ அந்த பேஜ் சால்வ் பண்ணீங்களே, அந்த ஆமா மெடிக்கல் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னீங்களே சார், எஸ். அதுல எஸ் கொடுக்கணுமா இல்லை நோ கொடுக்கணுமா சார்? பிசிக்கல் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தட்மா. சி டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ எங்களுக்கு கவர்மெண்ட் சொன்னபடி எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா எஸ்ஸே கொடுத்துருங்க. சரி ஓகே சார். நார்மல் ஸ்பெக்ஸ் அலோவ் பண்ணிக்குவாங்கம்மா. சரிங்களா? ஒன்றும் இல்லை, அலோவ் பண்ணிக்குவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தட், உங்களுக்கு குறிப்பிட்ட விஷன் வர அலோவ் பண்ணிக்குவாங்க. -6க்கு மேல -6 வர அந்த மாதிரி ஜென்ரலா. எஸ் ஓகேம்மா. வேற வேற ஆன்லைன்ல எனி டவுட்மா? எஸ். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 12th வரை முடிச்சிருக்கணும், காலேஜும் முடிச்சிருக்கணும். பிஎஸ்டிஎம் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். 10 ஸ்கூல் நீங்க சேஞ்ச் ஆனீங்கன்னா 10 ஸ்கூல்லையும் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அப்பதான் எலிஜிபிள். எஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வாங்கணும், 6th இருந்து இல்ல ரெண்டா நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் நீங்க நிறைய எடுத்து நீங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது அப்லோட் பண்றப்ப நீங்க ஒரே டாக்குமெண்ட்டா நீங்க போட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நல்லது, அதுக்காக சொல்றேன். சி உங்களுக்கு ஃபைனல் கன்செஷன் அப்போ ஒரு 3 to 4 மார்க்ஸ் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க பிஎஸ்டிஎம் நீங்க முடிச்சிருங்க. எஸ். ஆன்லைன்ல வேற ஏதாவது டவுட்மா? ஆஃப்லைன்ல ஒரு நிமிஷமா. எஸ் ஆன்லைன்ல வேற ஏதாவது டவுட்? எஸ் எனி டவுட்ஸ்மா? நோ சார். இல்லை சார். எஸ்மா. ஓகேமா. நோ சார் கிளியர். எஸ் சார் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்க என்னைக்கே படிக்க ஆரம்பிங்க. இல்லை சார் இன்னைக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களோட ரேஸ்ல ஒரு ஆள் முந்திட்டு போயிட்டே இருப்பாங்க. சி இப்போ 70 வேகன்சிஸ் தான், 70ல கம்பல்சரி ஒரு 3000 மெம்பர்ஸ் தான் ஷார்ட் லிஸ்டே பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ளை பண்ற எவ்வளவு பேர் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நியர்லி 5 lakh to 7 lakh மெம்பர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுல இருந்து 3000 to 4000 மெம்பர்ஸ் தான் ஷார்ட் லிஸ்டே ஆவாங்க. எஸ் சி அதான் சொல்றேன், நீங்க எந்தெந்த மார்க்ஸ் அதிகமா வருதோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 50 மார்க்ஸ், தமிழ் சொசைட்டி சரிங்களா 40 மார்க்ஸ், பாலிட்டி அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேக்ஸ் பாலிட்டி ஒரு 40 மார்க்ஸ், மேக்ஸ் ஒரு 25 மார்க்ஸ். ஸோ
ஸோ இந்த இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்க ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? நல்லா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இதுல 200 அது சொல்ல முடியாம டிபெண்ட்ஸ் ஆன் தட். எஸ், டிபெண்ட்ஸ் ஆன் தட் உங்களோட கொஸ்டினோட. எஸ், 40 மார்க்ஸ் இல்லமா 40 கொஸ்டின்ஸ். எஸ், மேக்ஸிமம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. இப்பதான் மேபி கேட்கலாம். சிலபஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, கேட்கலாம் கண்டிப்பா. நல்லா ஒரு விஷயம் கேட்டு, இதுக்கு முன்னாடி வர 150 பிளஸ் கொஸ்டின்ஸ் முடிச்சிருந்தா சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் தட் கொஸ்டின் பேப்பரோட வெயிட்டேஜை பொறுத்து. நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்குமா, 200 கொடுத்தா உங்களுக்கு கோல்டு மெடல்லாம் அது கொடுக்க மாட்டாங்க. 150 எடுத்தவனும் பாஸ் தான், 200 எடுத்தவனும் பாஸ். பாஸ் கொஸ்டின்ஸ் நாட் மார்க். 150 கொஸ்டின்ஸ் எடுத்தா சேஃப் ஜோன். இதுக்கு முன்னாடி அதான் சொல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் தட் கொஸ்டின் பேப்பரோட வெயிட்டேஜ் வச்சு, டஃப்னஸ் வச்சு இது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? லாஸ்ட் 150 பிளஸ் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி 160 பிளஸ் இருந்துச்சு. இது கொஸ்டின்ஸ்மா. சரிங்களா? கொஸ்டின்ஸ். எஸ், 160 கொஸ்டின் ஷேர் சாட்டா எனக்கு கீ செக் பண்ணி, கவர்மெண்ட் கீ செக் பண்ணி கரெக்ட் அப்படின்னா மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? எஸ், ரிசல்ட் வர வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா. ரிசல்ட் கம்பல்சரி 2 to 3 monthsக்குள்ள வந்துடும். சரிங்களா? எஸ், ரொம்ப குயிக்கா ப்ராசஸ் இருக்கு, சீக்கிரமே வந்துடும். எஸ், இருங்க ஒன்ஸ் ஆஃப்லைன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எஸ், சொல்லுங்கம்மா. சார் 160 கிராஸ் பண்ணிருக்கணுமா இல்லனா அதுதான் மார்க்ஸ்னு எஸ், சொல்றீங்களா? அதான் சொல்றேம்மா. இது உங்களுக்கு கிராஸ் பண்ணிருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. சேஃப் ஜோனை தான் சொல்றேன். ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லல. டிபெண்ட்ஸ் ஆன் தட் கொஸ்டின் டிஃபிகல்ட் வச்சு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. சரிங்களா? டவுட் சார். எஸ், சொல்லுங்கம்மா. சார் இப்ப எஸ், சொல்லுங்க கரண். எஸ், இருக்கீங்களா கரண்? தொடர்பள்ளிக்கு வெளியே 200க்கு 160 பிளஸ் போடணுமா சார்? எஸ், அதான் இதை நீங்க டெலீட் பண்ணிருங்கம்மா. நல்லா ஒரு விஷயம் கேட்டுருக்கீங்கம்மா. 150 ஜோன் போட்டா எஸ் நல்லா இருக்கும், அதுக்காக சொன்னேன். சரிங்களா? இது உங்களுக்கு ரிசல்ட் அப்பதான் தெரியும். எஸ், நீங்க இதை கவர்மெண்ட் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க 1 வீக் எக்ஸாம் முடிச்சுட்டு. எஸ் எஸ், எக்ஸாம் முடிச்சுட்டு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்ல சார், நான் கேட்டா அந்த மாதிரி இருக்கேன், 150 தான் எடுத்திருக்கேன்னா ரிசல்ட் வர வெயிட் பண்ணணும், அதுக்காக சொல்றேன். இல்ல சார், நான் 170 160 பிளஸ் நான் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா தாராளமா அப்பயே நீங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சு. அதுக்காக சொல்றேன் மாதிரி. எஸ், வேற ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும், அதுக்காக சொல்றேன். எஸ், சொல்லுங்க மர்லன். கட் ஆஃப் பண்றது அப்பவே, ஐ மீன் 1 வீக்ல தெரியுமா இல்லனா எக்ஸாம் முடிச்ச உடனே? அப்பவே எல்லாம் தெரியாதுமா, ரிசல்ட் வந்தா தான் தெரியும். அதான் சொல்றேன், ரிசல்ட் வந்தா தான் கட் ஆஃப் தெரியும், அப்பவே எல்லாம் உடனே தெரியாது. எஸ், ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல போடுவாங்க சார் 180க்கு மேல எடுத்தால் நீங்க மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் என்னோட அசம்ஷன் பாத்தீங்கன்னா 160 பிளஸ்னா நீங்க தாராளமா மெயின்ஸ் படிக்கலாம். நல்லா ஒரு விஷயம் கேட்டுங்க, 160 கொஸ்டின்ஸ் சொல்றேன், நாட் மார்க்ஸ். 160 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டேன்னா நீங்க தாராளமா. இந்த क्वेश्चंस எல்லாம் கரெக்ட்டா இருந்தா தான் சார் இது கரெக்ட்டா இருந்தா பண்ணாலே கரெக்ட்டா இருந்தா நல்ல क्वेश्चन கேட்டீங்க. எஸ், 160 கரெக்ட்டா இருந்தா தான் சார் கேட்டேன். எஸ் எஸ், ஓகே. வேற சார் எனக்கு டவுட் சார். எஸ், சொல்லுங்கம்மா. சார் அதான் சார், இப்போ இந்த எக்ஸாம் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம்ல சார், அதுக்கப்புறமா டவுன்லோட்னு நீங்க கொடுத்துக்க சொன்னீங்களா சார்? எஸ், ஆமா. அதுக்கப்புறம் இதுதான் ஹால் டிக்கெட் ஆகுதா சார், இல்ல எக்ஸாமுக்கு அலோவ் பண்றது ஹால் டிக்கெட்? இது அப்ளிகேஷன் நம்பர்மா, ஹால் டிக்கெட் நீங்க திரும்பி டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கு நோட்டிபிகேஷன் வருமா சார்? இல்ல கம்பல்சரி 1 வீக் பிஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அப்ப நீங்க திரும்பி டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம மெயில் ஐடிக்கு வந்துரும் ஏன் சார்? மெயில் ஐடி இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் தட்மா, எப்படின்னு தெரியல, ஒருவேளை மெயில்ல வரலாம், ஆர்எல்ஸ் இந்த இதுல உங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்குமா. சரிங்களா? எஸ், உங்களோட யூசர் ஐடி லாகின் அடிச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ், 1 வீக் பிஃபோர் தி எக்ஸாம். சரிங்களா? ஓகே ஓகே. டவுன்லோட் ஹால் டிக்கெட் இந்த இடத்துல நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. ஃபார் எக்ஸாம். எஸ், வேற ஏதாவது டவுட்? இது ஈஸியா நான் அப்ளை பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலாமா எனக்குலாம் அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? அதுக்காக சொல்றேன். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? எஸ், ப்ராசஸ் முக்கியம் இல்ல, படிக்கிறது தான் முக்கியம். சரிங்களா? எஸ், திரும்ப சொல்றேன், விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தயவு செஞ்சு நல்லா படிங்க. விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இலைகள் உரம். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு குரூப் 1 அப்ளை பண்ணுங்க. கம்பல்சரி குரூப் 1 கிளியர் ஆயிரும். இல்லைன்னா கடவுள் விட்ட வழி, நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும். அதான் சொல்றேன், விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இலைகள் உரம்.
படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்மா.